நான் உங்கள் தேவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கள்ள உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாருன்னு 1 தீமோத்தேயு 4:15 போட்டிருக்குது. படித்து பாருங்கள். யூடியூப்பில் கோயில் கோமால்னு ஒரு இது போட்டிருந்தாங்க, அதை பார்த்தேன் நான். அதில் கள்ள உபதேசியர்கள் எப்படியெல்லாம் மக்களை வசீகரம் பண்ணுறாங்க, அற்புதங்கிற பேரில் எப்படி ஏமாற்றுகள் செய்கிறாங்க அப்படிங்கிற தெளிவாக விளக்கியிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் ஊழியக்காரர்கள் எல்லாருமே கள்ள உபதேசிகளாக தான் இருக்கிறாங்க. அற்புதங்கள் செய்கிறோங்கிறாங்க. ஆனால் அற்புதங்கள் எல்லாம் அவர்களாக ஏற்படுத்தக்கூடிய அற்புதங்களுடைய அது எதுவுமே அற்புதங்கள் கிடையாது. உண்மையிலேயே அற்புதம் அப்படின்னா இத்தனை காது கலாத பள்ளி இருக்காது, வாய் பேசார் பள்ளி இருக்காது, ஊனமுற்றோர் இருக்கிற இடம் இருக்காது. யாருமே எல்லாருமே நல்லா இருக்கலாம். கண் தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க, கண்ணை தெரிய வைக்கலாம். எல்லாம் ஏமாற்றுகள். அவங்களோட வாழ்க்கையை அவங்க செழிப்பதற்காக செய்கிறது தான். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறப்ப சீடர்கள் தன் குடும்பத்தை விட்டு, தன் அம்மா அப்பா விட்டு, தன் மனைவி விட்டு, தன் குழந்தை விட்டு எல்லாம் சீடர்களாக இயேசுநாதரை பின்பற்றி வந்தாங்க. இயேசுநாதர் தன் தாயந்திரி விட்டு வந்தார். ஆனால் இப்போ இருக்கிற ஊழியர்கள் குடும்பத்தையே கூப்பிட்டு வராங்க, குடும்பத்தோடு பொய் சொல்கிறாங்க, குடும்பத்தோடு மக்களை ஏமாத்துறாங்க. பணம் சம்பாதிக்க ஒன்று தான் அவங்களுக்கு குறிக்கோள். உண்மையான ஊழியக்காரங்களாக இருந்தால் அவங்க குடும்பத்தை விட்டுட்டு உபதேசம் பண்ணணும். கள்ள உபதேசம் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு சொந்தமாக வீடு, ஆலயம், குடும்பம், குழந்தைகள் இவங்களோட தான் அவங்க ஐக்கியமாக இருக்கலாம் இல்லையா? ஊழியத்தில் அவங்க ஐக்கியமாக இல்லை. உண்மையிலேயே உபதேசிக்கிறவங்க இதெல்லாம் விட்டு வெளியே உபதேசிக்கணும், மக்களை நல்வழிப்படுத்தணும். ஆண்டவர் வருகிறார், சீக்கிரம் வருகிறார் அப்படின்னு அதை முடிக்கிறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் ஆண்டவர் வரமாட்டார், அதுக்குள்ளே நம்ம ஆட்களை முடிச்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இவங்க வாழ்க்கை ஓடிட்டுருக்குறாங்க. கள்ள உபதேசங்கள் ஏமாறல் இருக்க வரைக்கும் ஏமாற்றல் இருக்க செய்வாங்க. இந்த கள்ள உபதேசங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. ஏகப்பட்ட பிரபலமான கள்ள உபதேசங்கள் இருக்கிற அத்தனை பிரபலமான ஊழியர்கள் அத்தனை பேருமே கள்ள உபதேசர் தான். யாரையுமே நம்பாதீங்க. உங்களை நீங்கள் நம்புங்க. கடவுள்கிட்ட நீங்கள் நேரடியாக பேசுங்க. நன்றி மக்களை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.